are going to start 5th lesson, book exercise 1. Okay, question on the rate paniklam. Arul, Anita are partner, sharing profit and losses in the ratio 4:3 on 31st 3 2018. Okay, Ajay was admitted as a partner on the date of admission. The book of the firm showed a general reserve rupees 42,000. Pass journal entry to distribute the general reserve. ஓகேவா, இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனிதா அண்ட் அருள் அண்ட் அனிதா வந்து பார்ட்னராக இருக்காங்க. அவங்க வந்து ப்ராஃபிட் லாஸ் வந்து 4:3 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து டிவைட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இப்போ 4:3 அப்படின்னு சொன்னால் இது வந்து ரேஷியோவில் இருக்குது. இதை வந்து ஷேராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 7. அப்போ 7ல் 4 பார்ட் வந்து யாருக்குன்னா அருளுக்கு. ஓகேவா, அண்ட் அனிதாவுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அனிதாவுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 3. அப்போ 3/7 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா, எந்த டேட் அப்படின்னா 31st 3 2018. இதில் வந்து நியூ பார்ட்னர் வந்து அட்மிட் ஆகிறாரு. யார் அப்படின்னு பார்த்தோம்னா அஜய் அப்படிங்கிறவர் வந்து அட்மிட் ஆகுறாரு. ஓகேவா, ஆஸ் ஏ பார்ட்னர் ஆன் தி டேட் ஆஃப் அட்மிஷன். அவர் டேட் அட்மிஷன் ஆகும்போது த புக் ஆஃப் தி ஃபர்ம் ஷோட் எ ஜெனரல் ரிசர்வ். ஓகேவா, அட்மிஷன் ஆகும்போது அருள் அண்ட் அனிதா அவங்க பிஸ்னஸ் எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஜென்ரல் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வச்சுருக்காங்க. அந்த அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 42,000 இருக்குது. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது ரிசர்வ் ஃபண்டு, ஜென்ரல் ரிசர்வ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஒர்க்மேன் கம்பன்சேஷன் ஃபண்ட் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் வந்து டிவைட் பண்ணி எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகேவா, அது மாதிரி ஜெனரல் ரிசர்வ் வந்து யார் டிவைட் பண்ணி எடுப்பா அப்படின்னு கேட்டால் அருள் அண்ட் அனிதா நியூ பார்ட்னருக்கு வந்து இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா, அந்த 42,000 வந்து ஜெனரல் ரிசர்வ் இருக்கு. ஸோ அந்த ஜெனரல் ரிசர்வுக்கு நமக்கு வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஒரே சிங்கிள் என்ட்ரி மட்டும் போடணும். இது வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸில் வந்து கேட்பாங்க. ஓகேவா, ஸோ கொஷின் தான் ரொம்ப பெருசாக இருக்கும், பட் ஆன்சர் வந்து சிங்கிள் ஒரே ஒரு என்ட்ரியில் போட போகிறோம். ஓகேவா, இப்போ ஜெனரல் ரிசர்வ் ஃபண்டு, ஒர்க்மேன் கம்பன்சேஷன் ஃபண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா லைபிலிட்டி சைடில் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ லைபிலிட்டி சைடில் வந்து ஜெனரல் ரிசர்வ் இருந்துச்சு அப்படின்னா பார்ட்னருடைய கேபிட்டலுக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு எப்படி என்ட்ரி போடணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜெனரல் ரிசர்வ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஜெனரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெட்டார் 2 பார்ட்னர் பார்த்தோம் யார் இருக்கா அப்படின்னா அருள் அண்ட் அனிதா. நியூ பார்ட்னர் வந்து அஜய், அவருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டோம். ஓகேவா, அப்போ ஜெனரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெட்டார் 2 அருள்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 2 அனிதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ ஜெனரல் ரிசர்வ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 42,000. அதை வந்து டெபிட்டில் ரைட் பண்ணுவோம். இந்த 42,000 வந்து ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. அவன் ஆல்ரெடியே சொன்னேன் 4:3. இதை வந்து 4/7 அப்படின்னு ரைட் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொருத்தருக்கு டிவைட் பண்ணும்போது 3/7 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த ரேஷியோ இந்த ஷேரை வந்து பார்ட்னர்ஸ்க்கு வந்து டிவைட் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா, இப்போ 42ல் வந்து 7 வந்து எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 6 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா, இங்கே 3 zeros இருக்குது, இதை அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ 6,000 × 4 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 0 0 0 6 4s are 24 கிடச்சிரும். அதே மாதிரி 42ல் வந்து 7 வந்து 6 டைம்ஸ் இருக்கும். இங்கே 3 0 இருக்குது. 6,000 × 3 வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6 3s are 18. இப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு 42,000 கிடைக்கணும். இப்போது 4 + 8 வந்து 12, பேலன்ஸ் 1, அப்போ 42. அப்போது அருளுக்கு வந்து எவ்வளோ ருபீஸ் கிடைக்குது அப்படின்னா 24,000 ருபீஸு அண்ட் அனிதாவுக்கு வந்து 18,000 ருபீஸ் கிடைக்குது. ஓகேவா, ஸோ இந்த ஜெனரல் ரிசர்வ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது பார்ட்னருடைய கேபிட்டலுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. நேரேஷன் எழுதும்போது பீயிங் ஜெனரல் ரிசர்வ் transfer to partners capital account அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணோம். கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு வந்து மாற்றிருக்கோம். என்ன ரேஷியோவில் அப்படின்னா 4:3. அதெல்லாம் மென்ஷன் பண்ணணும் தேவையில்லை. நம்ம வந்து இப்படி ஜெனரல் ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் டு பார்ட்னர்ஸுடைய
கேபிட்டல் அக்கௌண்ட். பார்ட்னர்ஸ் அப்படின்னா ஓல்டு பார்ட்னருக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், நியூ பார்ட்னருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ் 2 கொஸ்டின் வந்து ரீட் பண்ணிக்கலாம். Anjali and Nitya are partner of your firm, sharing profit losses in the ratio 5:3. They admit Batma. அவங்க வந்து பத்மா அப்படிங்கிறவங்கள அட்மிஷன் பண்ணுறாங்க. Their balance sheet showed accumulated loss of rupees 40,000 on the asset side of the balance sheet. Give journal entry அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அக்குமுலேட்டட் லாஸ் அப்படின்னு சொன்னாலே அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அசட் சைடில் இருக்குது. இப்போ பேலன்ஸ் ஷீட் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். டெபிட் சைடில் வந்து லைபிலிட்டிஸ் அண்ட் கிரெடிட் சைடில் வந்து அசெட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஓகேவா? இங்கே வந்து அசட் சைடில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து எவ்வளோ காமிக்குது அப்படின்னா 40,000 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து அசட் சைடில் கொடுத்துருந்தா லாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருந்தோம். இங்கேயும் கொஸ்டினில் வந்து அக்குமுலேட்டட் லாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஓகேவா? நம்ம அக்குமுலேட்டட் லாஸ்ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்னன்னு சொல்லிக்கலாம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு என்ட்ரி கேட்குறாங்க. அப்போ என்ட்ரி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் லாஸ் வந்துச்சுன்னா பார்ட்னருடைய கேபிட்டல் அப்படியே என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும், கம்மியாகும். ஸோ அதனால பார்ட்னருடைய கேபிட்டல் வந்து டெபிட்டுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ அதுக்கு எப்படி என்ட்ரி போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹெட்டிங் வந்து ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். இப்போ வந்து செகண்ட் சம் இல்லையா எழுதிட்டு பார்ட்னருடைய கேபிட்டலை டெபிட் கொண்டு போவோம். பார்ட்னர்ஸ் வந்து யார் இருக்குது அப்படின்னா அஞ்சலி அண்ட் நித்யா. இவரை வந்து நியூ பார்ட்னருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டோம். ஸோ எப்படி ரைட் பண்ணுவோம் அப்படின்னா அஞ்சலிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார். நெக்ஸ்ட் வந்து நித்யாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு அக்குமுலேட்டட் லாஸ்ன்னு கொடுத்துருந்தா நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி இப்போ வந்து அக்குமுலேட்டட் லாஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 40,000 கொடுத்துருக்காங்க. இந்த 40,000 கிரெடிட் சைடில் வந்து ரைட் பண்ணணும். இந்த 40,000 வந்து ரேஷியோ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5:3. அப்போ 5:3 வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 8 கிடைக்கும். அப்போ 8ல் 5 பார்ட் வந்து யாருக்கு, அஞ்சலி. 3 பார்ட் வந்து நித்யாவுக்கு. இப்போ 40,000 இன்ட்டு 3/8. இப்போ வந்து 40ல் வந்து 8 எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 5 டைம்ஸ் இருக்கும். அப்போ இங்கே 3 zeros இருக்குது. 5 5 சார் எவ்வளோ வரும் அப்படின்னா 25. இப்போ 25,000. அதே மாதிரி இங்கேயும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 5 டைம்ஸ். 5 3 சார் வந்து 15. இப்போ 25 15 ஆட் பண்ணால் 40,000 வந்தாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நரேஷன் எழுதும்போது பீயிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இப்படி கூட எழுதிக்கலாம். லாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு பார்ட்னர்ஸ் உடைய கேபிட்டல் அக்கௌண்ட். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இன் தி ஓல்ட் ரேஷியோ அப்படின்னு கூட எழுதலாம். தட்ஸ் ஆல். லாஸ் வந்துச்சுன்னா பார்ட்னர்ஸ் உடைய கேபிட்டல் வந்து டெபிட்டுக்கு போயிடும். ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3 கொஸ்டின் ரீட் பண்ணிக்கலாம். Ovia and Kavya are partner in a firm, sharing profit losses in the ratio 5:3. They admit Agalya into a partnership. ஓகேவா? ஓவியா காவ்யா வந்து பார்ட்னராக இருக்காங்க. அவங்க வந்து அகல்யா அப்படிங்கிறவங்கள வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் வந்து நியூ பார்ட்னராக அட்மிட் பண்ணுறாங்க. Their balance sheet as on 31st March 2019 is as follows. அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பேலன்ஸ் ஷீட் as on 31/3/2019 கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்னாலே லைபிலிட்டிஸ் அசெட்ஸ் இருக்கும். இப்போ லைபிலிட்டி சைடில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ரீட் அவுட் பண்ணலாம். இப்போ கேபிட்டல் கொடுத்துருக்காங்க ஓவியா அண்ட் காவ்யா. அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அப்படின்னு சொல்லி 40,000 கொடுத்துருக்காங்க. ஜெனரல் ரிசர்வ் ஒர்க்மேன் கம்பென்சேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சன்ரி கிரெடிட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் ஆல்ரெடியே சொல்லியிருந்தோம் எதெல்லாம் அப்படின்னு கேட்டால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஜெனரல் ரிசர்வ், ரிசர்வ் ஃபண்ட், ஒர்க்மேன் கம்பென்சேஷன் ஃபண்ட், இந்த 4 டிரான்சாக்ஷன் இருக்குது. இந்த மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் கொடுத்துருந்தா நம்ம ஆட்டோமேட்டிக்காக இதை அப்படியே பார்ட்னருடைய கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ அது மாதிரி இங்கே வந்து ஜெனரல் என்ட்ரி வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை. ஸோ நம்ம தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபைண்ட் அவுட் பண்ண எது அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஜெனரல் ரிசர்வ், ஒர்க்மேன் கம்பென்சேஷன் ஃபண்டு. ஓகேவா? 3 இருக்குது. ஸோ இந்த 3க்கு வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? இங்கே வந்து ரிசர்வ் ஃபண்ட் வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து அசட் சைடில் வந்து பில்டிங், பிளான்ட், ஃபர்னிச்சர், டெப்டார், ஸ்டாக், கேஷ், இது எதுவுமே பார்ட்னருடைய கேபிட்டலுக்குலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம். லைபிலிட்டி சைடில் மட்டும் இந்த
டிரான்சாக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த டிரான்சாக்ஷன் வந்து இருக்குது. ஸோ இதை மட்டும் பார்ட்னருடைய கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் போதும். ஓகேவா? இப்போ கேபிட்டல்லாம் எடுத்துக்கவே மாட்டோம். ஓகேவா? ரேஷியோ வந்து 5:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 5:3 பேஸ் பண்ணி இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஜெனரல் ரிசர்வ், ஒர்க்மேன் கம்பன்சேஷனை வந்து எப்படி பார்ட்னருடைய கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது? இப்போ லைபிலிட்டி சைடில் கொடுத்துருந்தா எல்லாமே ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அசட் சைடில் கொடுத்துருந்தா தான் நான் வந்து லாஸ்ன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அசட் சைடில் எதுவுமே கொடுக்கல. ஸோ லைபிலிட்டியில் இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி இப்போ வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். ரைட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட். அப்ரோப்ரியேஷன் பகிர்வு அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸாகவே சொல்லியிருக்கோம். அப்போது இதை பார்ட்னருடைய கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம இப்படி எழுதிக்கலாம். பார்ட்னருடைய கேபிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்ட்னருடைய கேபிட்டல் வந்து கிரெடிட், ப்ராஃபிட் தானே, ப்ராஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா பார்ட்னருடைய கேபிட்டல் வந்து கிரெடிட்டுக்கு போயிடும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் debtor to பார்ட்னர் பார்த்தோம் அப்படின்னா ஓவியாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு காவியாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். ரைட் பண்ணிவிட்டு இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 40,000 கொடுத்துருக்காங்க. இந்த 40,000 வந்து டெபிட்டில் ரைட் பண்ணுவோம். இந்த 40,000 வந்து இந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்க இல்லையா? ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா 5:3. இப்போ 5:3 வந்து 5/8 அப்படின்னு எழுதுவோம். இது வந்து ஒரு பார்ட்னருக்கு, அதே மாதிரி இன்னொரு பார்ட்னருக்கு பார்த்தோம் அப்படின்னா 3/8. இப்போ வந்து 40ல் 8 வந்து எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 5 டைம்ஸ் இருக்கும். இப்போ இங்கே 3 zeros இருக்குது. அப்போ 5 5s are 25. அப்போ ஒரு பார்ட்னருக்கு வந்து 25,000. அதே மாதிரி இன்னொரு பார்ட்னருக்கு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 40ல் வந்து 8 வந்து எவ்வளோ டைம்ஸ் இருக்குன்னா 5. அப்போ 5,000. 5 3s are 15. அப்போ 15,000. அப்போ நம்ம நரேஷன் வந்து எழுதிக்கலாம். மீனிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். செகண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜெனரல் ரிசர்வ் கொடுத்துருக்காங்க. ஜெனரல் ரிசர்வை எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னா பார்ட்னருடைய கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ இது அசட்டில் கொடுத்துருக்காங்க, லைபிலிட்டி சைடில் கொடுத்துருக்காங்க. லைபிலிட்டி சைடில் கொடுத்துருந்தா ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ எப்படி எழுதிப்போம்னா ஜெனரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெட்டார் டு பார்ட்னர்ஸ் வந்து ஓவியாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் to காவியாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். இப்போது ஜெனரல் ரிசர்வ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8,000 கொடுத்துருக்காங்க. 8,000 இதுவும் அதே சேம் ரேஷியோவில் தான் 5:3 தான் வந்து டிவைட் பண்ணுவோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா 8,000 இன்ட்டு 5/8. இப்போது இந்த 8 வந்து இந்த 8 கேன்சல் பண்ண 1 டைம் தான் வரும். அப்போ இங்கே 3 zeros இருக்குது. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5,000 வரும். அதே மாதிரி இன்னொரு பார்ட்னருக்கு 8,000 இன்ட்டு 3/8. 8 கேன்சல் பண்ணால் 1 டைம். இப்போ 1 3s are அதே 3,000. ஸோ 5 + 3 வந்து 8,000 ஆச்சு. அப்போது நரேஷன் எழுதும்போது பீயிங் ஜெனரல் ரிசர்வ் transferred to partners capital account in the old ratio அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் வந்து ஒர்க்மேன் கம்பென்சேஷன் ஃபண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து லைபிலிட்டி சைடில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து என்ட்ரி போட்டோம் அப்படின்னா பார்ட்னருடைய கேபிட்டலுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ ஒர்க்மேன் கம்பென்சேஷன் fund account debtor to Ovias capital account to Kavia's capital account ரைட் பண்ணுவோம். இப்போ வந்து ஒர்க்மேன் கம்பென்சேஷன் ஃபண்ட் வந்து 12,000 கொடுத்துருக்காங்க. 12,000 into ரேஷியோ வந்து 5:3. அப்போ 5/8
12,000 into 3 by 8. இப்போ வந்து 12ல் வந்து 8 எவ்வளோ டைம்ஸ் இருக்குன்னா 1 டைம். அப்போ பேலன்ஸ் 4 4ங்கும்போது 40 40ல் வந்து 8 வந்து 5 டைம்ஸ் இருக்கும். இப்போ இங்கே 2 zeros இருக்கும். 1500 into 5 0 0 5 5s are 25க்கு 5 பேலன்ஸ் 2 1 5s are 5 5 plus 2 வந்து 7. ஒருத்தருக்கு வந்து 7,500 rupees. அதே மாதிரி இங்கே கேன்சல் பண்ணும்போது அதே 1500 வரும். 1500 into 3 மல்டிப்ளை பண்ணணும். 0 0 5 3s are 15 பேலன்ஸ் 1 1 3s are 3 3 plus 1 4. அப்போ 4500. இப்போ ஆட் பண்ணும்போது 12,000 வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். 5 plus 5 10 10க்கு 0 பேலன்ஸ் 1 8 8 plus 4 வந்து 12. அப்போது எப்படி எழுதுவோம் அப்படின்னா being workmen compensation fund transferred to partners capital account அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். ஓகே.